அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் ப்ரோக்கோலி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். ப்ரோக்கோலியை ஃபஸ்ட்டு இது போல் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மறுபடியும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த ப்ரோக்கோலிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த ப்ரோக்கோலியை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோங்க. இந்த ப்ரோக்கோலி பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லா வெந்து வந்துடணுங்க. இப்போ அது ஓரளவுக்கு நல்லா வெந்தே வந்துருச்சு. இது வேகிறதுக்கும் நமக்கு டைம் ரொம்பவே எடுத்துக்காதுங்க. நம்ம காலிஃப்ளவர் வேகிற மாதிரி தான் இதுவும் வேகும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. 80% அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பச்சை மிளகா, நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இப்போது இதில் ஒரு கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரோக்கோலி வேக வைக்கும் போதே அதுக்கு அளவாக நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு கொஞ்சம் காரத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சுவையும் இது நல்லாவே கொடுக்குங்க. மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணீர் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வெந்து வரணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுக்கலாங்க. ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. இந்த சோயா சாஸ் சேர்க்கணுன்னு நமக்கு கட்டாயம் கிடையாது. சேர்க்காமையும் கூட நம்ம செய்யலாம். ஆனால் இது சேர்த்து செய்யும் போது கூடுதலாக நமக்கு கொஞ்சம் சுவை கிடைக்கும். இப்போ மறுபடியும் அடுப்பை அதே மாதிரி சிம்லே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ப்ரோக்கோலியை இதில் சேர்த்துட்டு மறக்காமல் ரொம்பவே லோ சிம்லே வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்லா அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 நிமிஷம் கழித்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. ரொம்பவே சூப்பராகவே ப்ரோக்கோலி இப்போது நமக்கு வெந்து வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா அனைத்து விதமான சாப்பாட்டிற்கும் இது பொருந்துங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த சமையலுடன் சந்திக்கலாம்.